Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. நெல் கொள்முதல் செய்வதில் திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக குற்றஞ்சாட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, டெல்டா மாவட்டங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 30 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார். தஞ்சை, நாகை, திருவாரூரில் ஆய்வு செய்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், கொள்முதல் செய்த நெல்லை கூட பாதுகாக்க முடியாத அரசாங்கம் எதற்கு என அடுக்கடுக்காக கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். நான் அந்த நேரடி நெல் கொள்முதலுக்கு சென்று காட்டூர் பகுதியில் இருக்கின்ற ஒரு லோட்மேனை கேட்கின்ற பொழுது, நாள் ஒன்றுக்கு 800 900 மூட்டை தான் நான் கொள்முதல் செய்கிறேன்னு சொன்னோம். ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நாள் ஒன்றுக்கு 2000 மூட்டை நான் கொள்முதல் செய்கிறோம். விடுமுறை நாட்களில் கூட நாங்கள் தொடர்ந்து விவசாயியிலிருந்து நெல் கொள்முதல் செய்கிறோம் என்ற ஒரு தவறான கருத்தை, ஒரு பொய்யான கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இது விவசாயிக்கு விரோதமான செயல், இது கண்டனத்துக்குரியது. இன்றைக்கு இரவென்றும் பகலென்றும் பாராம சுமார் 100 நாட்கள் விவசாயிகள் போராடி அந்த நெற்பயிரை விளைவித்து அறுவடை செய்து அவர்கள் கொண்டு வந்த மூட்டையை கூட இந்த அரசாங்கம் கொள்முதல் செய்யவில்லை என்றால் எதற்கு இந்த அரசாங்கம் இருக்கின்றது? நான் இந்த லோட்மேனை நேரடி கொள்முதலுக்கு சென்று காட்டூரில் அந்த லோட்மேனை கேட்கின்ற பொழுது, எங்களுக்கு லாரி முறையாக அனுப்பல. இந்த லாரி வருகின்ற அந்த ஓட்டுநர் சொல்றாரு, எங்களுக்கு டீசலுக்கு கூட பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நாங்கள் எப்படி இங்கே வந்து இந்த நேரடி கொள்முதல் எடுத்து நெல்லை எப்படி குடோனுக்கு எடுத்து செல்ல முடியும்? இப்படிப்பட்ட நிலைமை தான் இந்த ஆட்சியில் இருக்குது. இது எதற்காக செய்தார் என்று தெரியவில்லை. ஒட்டுமொத்தமாக விவசாயிகளை புறக்கணிக்கிற அரசாங்கத்தான் பார்க்கப்படுகிறது. இன்றைக்கு உற்பத்தி அதிகம் சொன்னோம், அதுக்கு தகுந்த மாதிரி நேரடி கொள்முதல் திறக்க வேணும். அப்போ அதுக்கு உடனுக்குடன் அந்த நேரடி கொள்முதல் விவசாயிகள் கொண்டு வந்த நெல்லை கொள்முதல் செய்யணும். அப்படி செஞ்சால் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு மழையில் நனைந்து மூட்டை புறம் இன்றைக்கு விவசாயிகளுடைய நெல் புறம் வீணாக போச்சு. அரசாங்கத்துக்கும் பிரயோஜனம் இல்லை, விவசாயிகளுக்கும் பிரயோஜனம் இல்லை. பெரும் நஷ்டத்துக்குள்ளாவது விவசாயி. அது மட்டும் இல்லை, நேரடி நெல் கொள்முதல் போய் பார்த்தேன். அந்த டிபிசி டைரக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் பார்க்கும்போது அந்த நெல்மணியும் முளைச்சிருக்குது. பல மூட்டைகள் எல்லாம் நீங்கள் ஊடகம்லாம் வந்தீங்க பார்த்தீங்க. அதுவும் இன்னைக்கு மழையில் நனைஞ்சு முளைச்சிருக்குது. இது இந்த நஷ்டம்லாம் யார் ஏற்றுக்கிறது? அரசாங்கம் தானே ஏற்றுக்கணும். அப்ப நிர்வாகம் சரியில்லைன்னு அர்த்தம். நிர்வாகம் சரியா இருந்தா இதையெல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த நெல்லை கூட கொள்முதல் செய்யறாங்க. கொள்முதல் செஞ்ச நெல்லை கூட முழுமையா பாதுகாக்க முடியாத அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம். இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த அரசாங்கம் தோல்வி அடைஞ்சிட்டு, நெல் கொள்முதல் செய்வதிலையும் தோல்வி அடைஞ்சிட்டது. இந்த விவசாயிகள் நடவு செய்த பயிரையும் காப்பாற்றுவதற்கு எவ்வித முயற்சி எடுக்கல. அனைத்து வகையிலையும் இந்த அரசு தோல்வி அடைந்தது தான் பார்க்கப்படுகிறது. இந்த அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு எந்த நன்மை கிடைக்கப்படவில்லை என்பதுதான் யதார்த்தமான நிலைமை. விவசாய வளர்ச்சின்னு சொல்றாங்க. விவசாய வளர்ச்சி பார்க்கும்போது அதிமுக ஆட்சியில் கிட்டத்தட்ட 2020 21 2021 4.5%. திமுக ஆட்சியில் 24 25 0.09 தான் வளர்ச்சி. இன்றைக்கு விவசாயத்துறைய வளர்ச்சி அவ்வளவுதான் இருக்குது. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards.